ஐயோ நாய் ஓனர். பேதி இருப்பா, என்னமோ பேய் பார்த்த மாதிரி மறுபடியும் பயங்காட்டியா? அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் வா. ஓனர் குலைக்குது ஓனர், நம்மள பார்த்தா குலைக்குது. நான் என்ன குலைக்காம கணக்க வச்சியா? கண்டுக்காம வா, நம்ம அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம பின்னாடி வரோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் வா. ஓனர் எனக்கு நாயை பார்த்தோன்னே பயமா இருக்கு ஓனர். உனக்கு நாயை பார்த்தாலும் பயம், பேயை பார்த்தாலும் பயம், ஒரே பேதி தான் இருக்கு. இங்க இருந்து தாண்டினா 4வது வீடு, அங்க போறதுக்குள்ள பாடா பட வேண்டி இருக்கு. வீட்டு வாசல விட்டு இறங்குன நேரத்துல இருந்து 7:30 தான் இருக்கு. நான் ஒத்தையில வந்திருந்தா ஒரே ஓட்டத்துல ஓடி எங்க சித்தி வீட்டுக்குள்ள போயிருப்பேன். ஓனர் பயமா இருக்கு ஓனர். பெரிய வீரி சூரி மாதிரி இருக்கு என் கூட வந்தா. ஓனர் ரூபி வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன் ஓனர். அப்படின்னா நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிரு. நான் அந்த நாயை பாத்துக்கிடி. நாய் தானே என்ன பண்ணிரும்? ஓனர் குலைக்குது ஓனர், கடிச்சுவிட போவாதங்க. நீங்க என்னதான் 10 வீட்டுக்கு ஓனரா இருந்தாலும் நாய்க்கெல்லாம் உங்களை பார்த்து பழக்கம் கிடையாது. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் தான் இந்த தெருவுல சுத்தி சுத்தி மீன் விக்கிறவா ஓனரே. என்னையதா நாய்க்கு நல்ல அடையாளம் தெரியும். அதனால தள்ளுங்க, நான் முதல்ல போறேன். ஆமா பெரிய இவரு நாய்க்கெல்லாம் இவரு அடையாளம் தெரியும், எங்களுக்கு தெரியாம போயிரா. ஓனர் மீன் கறக்க சொல்லி எல்லாம் சரிதான் ஓனர். அவிய இந்த ஊரை சுத்தி சுத்தி மீன் விற்கவெல்லாம் எல்லா நாய்க்கும் அவியில தெரியும். ஆமா இந்த மீன்காரி வந்துட்டா, நீ சளி தடிச்சு வலி விட்டுறான். அப்படின்னா அந்த நாய் எதுக்கு குலைக்குது? ஓனர் உங்களெல்லாம் பார்த்து தான் குலைக்குது ஓனர். ராத்திரி இல்ல தள்ளுங்க ஓனர், நான் முன்னாடி போறேன். அப்பதான் நாய் பயப்படாது. இல்லனா காய்ச்சி போடும். போ போய் தொலை. எப்போ நல்லா இருக்கீங்களா? நாய் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க பார்த்த மீன்காரி. நானா உங்கள் மீன்காரி. அதுக்கு மெசேஜ் போடுவியா? சும்மா இருங்க ஓனர், நாய்க்கு இப்படி பேசினாதானே அடையாளம் தெரியும். எப்போ நாம குலைக்காதீங்க, கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ இவ்வளவு நேரம் கூட உட்கார்ந்து கழிச்சிட்டு இருந்த இந்த நாய் மீன் கறக்க பேசலன்னு எழுப்பி நின்ட்டேன். ஐயோ கிட்ட வருது. ஐயோ காப்பாத்துங்க, நாய் துரத்துது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு ஆண்டவா. அப்போ நாங்கெல்லாம் நாய்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? ஓனர் நான் வீட்டுக்கு போயெல்லாம் என் புருஷன் நிலைமையை யோசிச்சு பாருங்க ஓனர். அப்போ நாங்க போயிடலாமட்டா? இல்ல ஓனர், நாங்க பல வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம்ல. அப்போ காதலிக்காம கல்யாணம் பண்ண இல்ல காணாம போறக்க பண்ணவே? வாயில எனக்கு நல்லா வந்துரும், ஓடு குரங்கு. ஓனரே நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்கலாம் ஓனரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னால முடிஞ்ச ஓடு மீன்காரி. ஐயோ காப்பாத்துங்க, நாய் துரத்துது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏன் மீன்காரி, ஊர்ல உள்ள நாய்க்கெல்லாம் என்ன தெரியும்? எனக்கு ஃப்ரெண்டுனா இப்ப மட்டும் எதுக்கு பீதல உனக்கு பேதியாவது? அதான் எல்லா நாய்க்கும் உன்னை தெரியுமே, போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வா. ஐயோ வேண்டாம் ஓனர், ராத்திரிங்கிறதுனால அது பறந்து போய் ஓடி வருது. கொஞ்சம் வேகமா ஓடுங்க. ஐயோ நாய் பக்கத்துல வந்துட்டு. ஓனரே காப்பாத்துங்க, ஊட்டி வளர்த்த நாயாச்சே, வேக கடிச்சா மனசு புண்ணாச்சே. தெருவெல்லாம் சுத்தி சுத்தி மீன் விட்டேனே, தெரு நாயே உனக்கு நானும் மீன் போட்டேனே. தெருவெல்லாம் சுத்தி சுத்தி மீனை விட்டேனே, தெரு நாயே உனக்கு நானும் மீன் போட்டேனே. என்ன நீயே இப்படி கடிச்சு போட்டியே, நானும் எப்படி வீட்டுக்கு போவேனே. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாள வந்தது பாட்ட வச்சி. ஊட்டி வளர்த்த நாயாச்சே, வேக கடிச்சா மனசு புண்ணாச்சே. பேக்க கச்சா பேக்கு தானே புண்ணா, அவனை பேதி இருப்பா. உனக்கு மட்டும் எப்படி மனசு புண்ணாச்சி? நட்பு ஓனர், நட்பு. நாய் கூட இருந்த நட்பு. நட்பா இருந்த நாய் கடிச்சதுனால மனசு புண்ணாய் போச்சு. அப்போ உனக்கு நாய் கடிச்சது வலிக்கல, மனசுதான் வலிக்குது. போ, இந்த நாய் போயிட்டு இருக்கு, பின்னாடியே போ.
ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி நாங்க வீட்டுக்கு போறோம். வானரு, என்னால எழுந்திருக்க கூட முடியல வானரு. அந்த நாய் பின்னாடியே கடிச்சிட்டு வானரு. நான் கூட என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதான் தவிச்சு போய் பாட்டை படிச்சிட்டு கிடந்தேன். நல்ல வேலை வந்து என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்து வானரு. அந்த அளவுக்கு கடிச்சு வச்சிருக்கு. ஓனர் நாய் கடிச்சா பாயசம் ஓனர். என்னது பாயாசமா? அவனா 2 கிளாஸ் பிடிச்சு குடி. சி பாயசம் ஓனர். உடனே போய் ஊசி போன இல்ல மீன் கறக்க அவ்வளவுதான். மீன் கறக்க ஒண்ணும் செய்யாது. நாங்க இருக்கோம். உங்களை நாயா மாற விட மாட்டோம். முதல்ல அவன் மனுஷியா மாறிட்டு அதுக்கு ஒரு நாயா மாறியலங்கறத யோசிப்பான். ஓனர் நான் ஒரு படத்துல பார்த்திருக்கேன் ஓனர். நாய் கடிச்சோட ஒருத்தர் நாயா மாட்டாரு. அந்த மாதிரி நிலைமை நம்ம மீன் கறக்காவுக்கு வந்துடக்கூடாது. அவிய சாதாரணமானவில உங்க அம்மைக்கு சம்மந்தி, உங்களுக்கு ஆண்டி, அதுவும் பிஷாண்டி. மிளகாய் இப்ப ரொம்ப அவசியம். இல்ல ஓனர் சொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தூக்குங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருவோம். சரி உங்களால நம்பி வந்த மத்தியா என்னதான் சொல்லணும். நான் ஒத்தையில போயிருந்தா கூட எங்க சித்தி வீட்ல போய் அந்த பிள்ளை எழுப்பி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பேன். இப்போ சித்தி வீடு எங்கேயா இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கோம். 4 கிலோமீட்டர் ஓடி வந்தாச்சு. ஓனர் அவ்வளவு தூரமா ஓடி வந்துட்டான். ஆமா, நாய் துரத்தின தொத்துல பின்னங்கால் பதட்டல் அடிக்க ஓடி வந்திருக்கு. இப்போ எந்த தெருவுல நிக்கோன்னு நம்மளுக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. ஓனர் மறுபடியும் நாய் வந்து நம்மள கடிச்சிட போகுது ஓனர். உங்க கூட அந்த நாய் மட்டுமா கடிக்கும், பேயும் கடிக்கும். ஆமா ஓனர், வழியில ஒரு பேயும் பார்த்தோம்ல. அது பேய் இல்ல, மனுஷன் பேதி இருப்பா. பேய் நாயின்னு எல்லாம் வந்து ஆண்டுகிட்டு நான் போக வேண்டிய வேலையை விட்டுட்டு இந்த மீன் காரியத்துக்கிட்டு இப்ப ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை வந்து போச்சு. ஆமா எங்களுக்கு தெரியாது, இவர் சொன்னதான் தெரியும். நாங்களும் வேகமா ஓடணும், அது மாதிரி நீனும் ஓடி வர வேண்டியதான மீன்காரி. நாய்கிட்ட கொண்டு போய் பேக்க காட்டிருக்கா. பேக்கு மீன்காரி நாய் துரத்துதேன்னு நாங்க 3 பேர் தள்ளி போயிட்டோம். இப்போ உன்னைய காண்மேன் தான் இவ்வளவு தூரம் திரும்ப ஓடி வந்திருக்கு. உன்னையெல்லாம் கூட்டிட்டு வந்து பத்தியா என்னதான் சொல்லணும். இதுல வேற தெரு தெருவா நான் மீன் வைக்க நாய்க்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு ஒரு விளம்பரம் வேற. வானரி காலையில பார்த்தா வாலாட்டு வானரி. ராத்திரிக்கிறதுனால கண்ணு தெரியலையே, என்னமோ கடிச்சிட்டு வானரி. மீன் கறக்கா அது வேற நாயா இருக்கும், இது வேற நாயா இருக்கும். தெருவுலதான் ஏகப்பட்ட நாய் அலையுதுல்ல. ராத்திரி நம்ம 12 மணிக்கு வந்ததே தப்பா போச்சுன்னு இப்பதான் தெரியுது. என்னது என்னையால வந்தியா? 3 முடிய கட்டு பண்ண போறேன் பாரு. இல்ல வானரி, வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு என் புருஷன் வாராரான்னு பார்த்துட்டு ஒரு வரலன்னா உள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்து வாரங்கி இருப்பேன். நீங்க வெளிய வந்ததுனால தான் நானும் உங்க கூட வந்துட்டேன் வானரி. அததான் சொன்னேன். சொல்லுவா மீன்காரி, நல்லா சொல்லுவா. நான் ஒத்தையில போயிருந்தேன்னா எங்க சித்தி வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை எழுப்பி பார்த்துட்டு வந்திருப்பேன். உங்களோட கூட கூட்டிட்டு போன பத்தியா என்னதான் சொல்லணும். எல்லாம் இந்த நெட்டச்சியால வந்தது. இவதான் அவ வந்தது எல்லாம் ஒன்னையும் சேர்த்து இழுத்துட்டா. ஓனர் 12 மணிக்கு வந்திருக்க கூடாது ஓனர், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி தவிச்சிட்டோம் நம்ம. என் மணிக்கு ரூபி எழுப்ப போக முடியாது, நாளைக்கு போவோம். இப்போ மீன்காரக்காவை தூக்குங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு தெரியல, தெற்கேன் தெரியல, வடக்கேன் தெரியல, நம்ம எங்க நிக்கோன்னு கூட தெரியல. இதுல எங்க போய் ஆஸ்பத்திரி தேட? விடியற வரைக்கும் இவ பக்கத்துல குத்த வச்சு உட்கார்ந்துரு. ஓனர் அதுக்குள்ள மீன்காரக்காவுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ண? தூக்குங்க ஓனர், மெயின் ரோட்டுக்கு போயிருவோம். ஏதாவது வண்டி வர ஏறி போயிடலாம். ஆமா, இத்தனை மணிக்கு வண்டி வர நல்லா ஏறி போவா. வரோம் ஓனர், ஆட்டோவாது நிக்க ஏறி போயிடலாம். முதல்ல வாங்க தூக்குங்க போவோம். மீன்காரக்கா கவலைப்படாங்க, உங்களை நாங்க காப்பாத்தியோம். அதான் நீயே தூக்கி தலையில வச்சுட்டு எதுக்கு என்னைய தூக்கு தூக்குன? ஓனர் சும்மா ஒரு கை பிடிங்க ஓனர், காலையாவது பிடிச்சிடுங்க. நீ இருக்க வளத்துக்கு உன் மேல ஏறி நின்று தான் அவளை பிடிக்கணும். சரி ஓனர் வாங்க போவோம். வாருங்கள் நண்பர்களே, ஒன்னாக சேர்ந்து போலாம். ஆஸ்பத்திரிக்கு தானே என்னமோ பயணம் போற மாதிரி சொல்லியா? முயற்சி திருவினையாக்கும், முடிந்தால் தெருவுல நிறுத்தும். அதான் 2 பேரும் சேர்ந்து நிறுத்திட்டீல, வேற என்ன? போய் தோலமுதேவி, பாட்டு வேற உனக்கு பயண பாட்டு. இதுக்கு வேற பாட்டுனா வாயிலே குத்துவேன். சரி 2 பேரும் கூட்டிட்டு வந்து நான் போட்ட பிளானே க்ளோஸ் பண்ணி விட்டாளுவே. இப்போ இந்த மீன்காரி நிலைமை என்ன ஆகுது தெரியலையே.
உள்ளதான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப போய் பார்த்தா அங்கேயும் இல்ல, உள்ள எங்கேயுமே இல்லையா? வாங்கிட்டு எதுவும் சொல்லிட்டு போனாலோ? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லப்பா. நான் உள்ள இருந்தா கூட அம்மா நான் இங்க போறேன் அங்க போறேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் போவா. சொல்லாம ஒரு நாள் போக மாட்டாளே. அக்கா எங்க போயிருப்பா? அங்கெல்லாம் போக மாட்டாளேப்பா. போனாலும் என்கிட்ட சொல்லிட்டுல போவா. என்னப்பா சொல்லியா? சம்மந்திய காணுமா? அத்தை, எங்க அம்மையை காணோம். வீடு ஃபுல்லா தேடிட்டாங்க, இல்ல. எங்க அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையுமே சொல்லிட்டு போலையா? அதான் எங்க அம்மா இங்க வந்திருப்பானே பார்க்கலாமேன்னு தான் வந்தேன். இங்க என்னடானா வானர நீயும் காணும்னு சொல்றீங்க. என்னவா இருக்கும் தா? அன்னைக்கு ஒரு நாள் கடத்துற மாதிரி இன்னைக்கு எங்க அம்மாவையும் வானர நீயும் கடத்திருப்பாங்களோ? சீச்சி, அப்படிலாம் இருக்காதுமா. நீ எதுக்கு கண்டதெல்லாம் கற்பனை பண்றா? ரெண்டு பேரும் போயிருக்காவனா எங்கேயாவது அவசரமா தான் போயிருப்பாவ. வந்துருவாவமா, நீ கவலைப்படாத. இல்ல, எனக்கு பயமா இருக்கு சேகர், பயமா இருக்கு சேகர். வாரியா போய் தேடுவோம். ஏய் கண்மணி, எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுற? ரெண்டு பேரும் என்ன சின்ன குழந்தைங்களா காணாம போறதுக்கு? இல்ல சேகர், ஏற்கனவே ஒரு தடவை உங்க அக்காவையும் எங்க அம்மையும் கடத்திருக்காவல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா கண்மணி, அந்த மாதிரி யாராவது கடத்திருந்தாங்கன்னா அது எங்க அக்காவும் உங்க அம்மாவும் வெளியே எங்கேயோ போயிருக்கும்போது கடத்திட்டாங்க. இத்தனைக்கும் அப்ப எங்க அக்காவை தான் கடத்திருந்தாங்க, உங்க அம்மா தான் தானாவே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருந்தவங்க யார் கடத்திருப்பாங்க சொல்லு சேகர். என்னம்மா? இப்பதான்ப்பா எனக்கு ஞாபகம் வருது. என்னதும்மா? காலையில கதவு உள்பக்கம் தாப்பால் போடாம தான்ப்பா இருந்து. என்னம்மா சொல்றா? ஆமாய்யா, எப்பவுமே நான் பூட்டுவேன், இல்லைன்னா உங்க அக்கா தான் பூட்டுவா. அவ ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சுதான் இருந்தா. சரி, அவ பூட்டுவான்னு நினைச்சிட்டு நான் போய் படுத்துட்டேன். அவளும் பூட்டாம போய் படுத்துட்டா போல. என்னம்மா இது? வீட்டெல்லாம் பூட்டி வைக்க வேண்டாமா? இப்போ யாராவது வாசல்லையாவே அக்கா வந்து தூக்கிட்டு போயிருந்தா என்ன செய்யறது? அது எப்படிப்பா கடத்தல்காரவியலுக்கு நம்ம வாசல் கதவு பூட்டாம இருக்குன்னு தெரியும்? இது ஒரு சின்ன சின்ன மறதி தானே, இது எப்பயாவது இப்படிதான் நடக்கும். அதை நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிட மாட்டேன். சேகர், எங்க வீடு உள்ள பூட்டாம தான் இருந்துச்சு. நான் எங்க அம்மா தான் திறந்துட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஐயோ, அப்போ வீட்டுக்குள்ள வந்து யாரும் கடத்திருப்பாங்களோ? சேகர், அப்படிலாம் இருக்காதுப்பா. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா சம்மந்தி வந்து சரோஜாவை கூட்டிட்டு போயிருப்பாவன்னு நினைக்கிறேன். இல்லத்த, எங்க அம்மா எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வேணா வந்து சொல்லுவாங்க. ஓனர் அண்ணிகிட்ட சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்களே. இல்லம்மா, நான் முழிச்சிருக்க மாட்டேன்னா இருக்கும். விடிய கிழமே வந்திருப்பாவன்னு நினைக்கிறேன் சம்மந்தி. இல்லைன்னா நான் பின்னாடி மாட்டு கொட்டாயில நின்ன போது வந்திருப்பாவளா இருக்கும். பால் கறந்துட்டு இருக்கும் போது வந்து கூப்பிட்டுருந்தா எனக்கே கேட்டிருக்காது. அதனால சரோஜாவை கூட்டிட்டு போயிருப்பாவன்னு நினைக்கிறேன். சேகர், அப்படிலாம் இருக்காதுப்பா. அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. எங்க அம்மா யாரும் கடத்திட்டாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. சீச்சி, அப்படிலாம் இருக்காது. நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத கற்பனையெல்லாம் கற்பனை பண்ணாதங்க. ரெண்டு பேரும் நல்லபடியா வந்துருவாவ. ஓனர், ஓனர். பச்சைக்கிளி வாய்ஸ் மாதிரி கேக்குது. ஆமா சேகர், பச்சைக்கிளி